வணக்கம். சமீபத்தில் இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் இந்திய தேர்தல் ஆணையமானது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த 18வது லோக்சபையில் 543 எம்பிக்களில் 74 பெண் எம்பிக்கள் உள்ளனர் என்று ஒரு உமன் அந்த ரிசர்வேஷன் உள்ள எப்படி இருக்குது அப்படிங்கிறது குறித்து ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்காங்க. அதாவது 2024 நடைபெற்றது 18th லோக்சபா எலெக்ஷன். அந்த எலெக்ஷனில் 543 எம்பிக்கள் தேர்வாகி லோக்சபாவுக்கு இந்திய பாராளுமன்றத்தில் மேலவை கீழவைன்னு 2 ஹவுசஸ் இருக்கும். ஸோ அதில் கீழவை லோயர் ஹவுஸாக இருக்கிற லோக்சபா மக்களவையில் 543 எம்பிக்கள் இருப்பாங்க. இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் அங்கே இருக்காங்க. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் லோக்சபையில் இருக்காங்க. லோக்சபையில் எந்த கட்சி பெரும்பான்மை பெறுகிறதோ அவர்கள் தான் ஆட்சிக்கு வராங்க மத்தியில். ஸோ அந்த வகையில் அந்த 543 எம்பிக்கள் மக்களவையில் இருக்காங்க. அதில் 74 பேர் பெண் எம்பிக்களாக உள்ளனர் என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. ஸோ இதில் அதிகபட்சமாக 11 பேர், இந்த 543ல் 74 பேர் பெண் எம்பிக்கள். இந்த 74 பெண் எம்பிக்களில் 11 பேர், அதிகபட்சமாக 11 பேர் மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் எம்பிக்களாக உள்ளனர் என்று குறிப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் 469 ஆண் எம்பிக்கள் இருக்காங்க. இதில் அதிகபட்சமாக 73 பேர் யூபியிலிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஏன்னா நமக்கு தெரியும், இந்தியாவில் அதிகமான மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம். 80 தொகுதிகள் அங்கே இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 39 தொகுதிகள் இருக்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்னும் சில டேட்டாஸ் வெளியிட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த லோக்சபையில் பார்த்திங்கன்னா லோக்சபா தேர்தலில் எந்தெந்த மாநிலங்களில் எந்த அதிகப்படியான பெண்கள் எவ்வளவு பேர் போட்டியிட்டனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் அதிகப்படியாக 111 பெண்கள் எம்பி எலெக்ஷனில் போட்டியிட்டாங்க. அவங்க வெற்றி பெறலை, ஆனால் அதிகபட்சமாக போட்டியிட்டதே மகாராஷ்டிரத்தில் 111 பேர் போட்டியிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்தது யூபியில் 80 பேர் போட்டியிட்டாங்க. தமிழ்நாட்டில் 77 பேர் போட்டியிட்டனர். ஸோ கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் அதிகமான இந்த எம்பி எலெக்ஷனில் போட்டியிட்ட பெண்கள்னு பார்த்தா மகாராஷ்டிராவில் 111 பேர் போட்டியிட்டாங்க. ஆனால் வெற்றி பெற்றது குறிப்பிட்ட சிலர் தான். அதே யூபியில் 80 பேரும், தமிழ்நாட்டில் 77 பேரும். இதில் இன்னொரு கூடுதல் டேட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற இந்த 543 தொகுதிகளில் 152 தொகுதிகளில் ஒரு பெண் கூட எம்பி எலெக்ஷனில் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி, 152 தொகுதிகளில் ஒரு பெண் கூட போட்டியிடலை அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. கடந்த 18வது லோக்சபையில் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் வாக்களித்த பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 65.78%, ஆண்கள்னு பார்க்கும்போது 65.55%. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் 0.2% அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்கிறாங்க. இப்போ 2023 உமன்ஸ் ரிசர்வேஷன் பில், பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டது. அந்த மசோதா சட்டமாகவும் மாறியுள்ளது. ஸோ அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளில் பெண்களுக்கு 1/3 பங்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது 2029 அல்லது 2034 இது நடைமுறைக்கு வர இருக்கின்றது.